பாரிஜாதம் 11. என் வீட்டை விட்டு நான் போகணும்னு ஏன் சுனிதா சொல்ற என்றால் அஞ்சனா புரியாமல். சொல்றேன் அதுக்காக தானே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கோம் என்றபடி ஹோட்டலின் முன் வண்டியை நிறுத்த அனைவரும் இறங்கிக் கொண்டனர். ஓரகத்திகள் மூவரும் பேசுவதற்கு ஏதுவாக ஹோட்டலுக்குள் நுழைந்து தனித்திருந்த குடிலில் அமர்ந்து கொள்ள சுனிதா அனைவருக்கும் ஆர்டர் கொடுத்தாள். உடனே சுட சுட இட்லி, கொழுக்கட்டை, போலி என்று அனைத்தும் வந்து சேர்ந்தது. சொல்ல சுனிதா, எதுக்காக அப்படி சொன்ன? சொல்றேம்மா, முதல்ல சாப்பிடு, எங்களுக்கு சரியான பசி, அப்புறம் பேசலாம் என்றதும் அனைவரும் உணவை முடிக்க அடுத்து சூடான காஃபி கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தன் கோப்பையை அஞ்சு எடுத்துக்கொள்ளவும், இன்னும் என்ன யோசனை அஞ்சு? எவ்வளோ நல்ல சம்பந்தம் உனக்கு கிடைச்சிருக்கு, எதை பத்தியும் கவலைப்படாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ என்ற பேச்சை ஆரம்பித்தார் நந்தினி. என்னக்கா பேசுறீங்க? நான் எந்த விதத்துல அவருக்கு பொருத்தமானவள்னு நினைக்கிறீங்க? அஞ்சு, எல்லாரும் அசோகாவே இருக்க மாட்டாங்க. நல்லவங்க கெட்டவங்க கலந்தது தாண்டி சமூகம். இன்னும் உனக்கு ஏன் இந்த தயக்கம்? கா, இதெல்லாம் பேச நல்லா இருக்கும், ஆனா என்னால முடியும்னு தோணல. என் வாழ்க்கையில திடீர்னு எல்லாமே புரட்டி போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்களுக்கு புரியுது அஞ்சு, ஆனா உன் அப்பா, அம்மா, அஞ்சலின்னு எல்லாருமே உன் பக்கம் இருக்கிறப்போ நீ யாருக்காக பயப்படுற? ஒருவேளை உன் அக்கா தங்கச்சி ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்காக யோசிக்கிறியா? அப்படி இருந்தா சொல்லு, அவங்க கிட்ட நாங்க பேசுறோம் என்றாள் சுனிதா. கல்யாண வாழ்க்கை தோத்துட்டாலே கண்ணை மூடிக்கிட்டு பொண்ணை பழி சொல்ற உலகத்துல தாண்டி நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால யாருக்காகவும் பார்க்காத, உன் வாழ்க்கையை மட்டும் பாரு என்றார் நந்தினி. கா, எனக்கு என் அக்கா தங்கச்சி, ஊர் உறவு, அக்கம் பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னு யார பத்தியும் கவலை கிடையாது என்றாள் அஞ்சனா. அப்புறம் ஏன் அஞ்சு, பொண்ணு கேட்டு வந்தவங்க கிட்ட வேண்டான்னு சொன்ன? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டத பத்தி பேசுறவங்க எவ்வளோ நாளைக்கு பேசுவாங்கன்னு நினைக்கிற? என்ன கேட்டா, முதல் வாழ்க்கை தோத்து போய் ஊர் உலகத்துக்கு பயந்து எல்லா ஆசையும் மனசுக்குள்ள போட்டு பொதிச்சுக்கிட்டு யார் என்ன சொல்வான்னு பயந்து வாழ்றதுக்கு தைரியமா அடுத்த வாழ்க்கையில அடி எடுத்து வச்சிடலாம் என்றாள் சுனிதா. சுனிதா, அப்படியே பார்த்தாலும் ஒரு வாரம், ஒரு மாசம், இல்ல அதிகபட்சம் ஒரு வருஷம் பேசுவாங்களா? அவ்வளோதான். அடுத்த விஷயம் கிடைச்சா அதை பேச போயிடுவாங்க. ஆனா யாரும் என்னையும் என் பொண்ணையும் தூக்கி சுமக்க போறதில்ல. அவங்களுக்காக கவலைப்படுற ரகமும் நான் கிடையாது என்றாள் அஞ்சனா தெளிவான குரலில். அப்புறம் ஏண்டி கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? கா, ஒரு கல்யாண வாழ்க்கை தோத்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. குழந்தையோட இருக்கிற எனக்கு கல்யாணம் மட்டும்தான் தீர்வுன்னு ஏன் நீங்களும் நினைக்கிறீங்க? எனக்கு என் பொண்ணு போதும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கான வாழ்க்கையவே நாங்க வாழ தொடங்கி இருக்கோம். நிச்சயமா எங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த சமூகம் அவ்வளோ ஈஸியா எங்களை வாழ விடாது. இப்ப நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்க, எனக்காக என் அப்பா அம்மா இருக்காங்க, அது போதும் எனக்கு. சரி, ஆனா அவங்களுக்கு அப்புறம்? அதுதான் என் பொண்ணு இருக்காளேக்கா. என்னோட வேலையை நான் ரொம்ப மதிக்கிறேன். டெய்லரிங் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு நானே பீசஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் இதுல கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. எனக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணும். என் பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும், வளர்த்து ஆளாக்கணும். புருஷன் இல்லாம வாழவே முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்கற பெரிய தண்டனை. எல்லாம் சரி அஞ்சு, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கற நீ உன்னோட இந்த முடிவால இன்னொருத்தருக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்கறன்னு உனக்கு புரியலையா, இல்ல புரிஞ்சுக்க மறுக்கிறியா என்று கேட்க அவளிடம் மௌனம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? அதுவும் உன்னையே காதலிச்சு இத்தனை வருஷம் தனியா இருந்த மனுஷன் இந்த நிலைமையிலையும் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கிறப்போ நீ ஏன் தனியா இருக்க ஆசைப்படுற? நான் ஒன்னும் அவரை காத்திருக்க சொல்ல சுனிதா என்றாள் பட்டேன. என்ன அஞ்சு இப்படி பேசுற? வேற எப்படி பேசணும் என்று முகத்தில் அடித்தாற் போல அவள் சொல்ல, உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல என்றாள் நந்தினி. அப்போ வேற என்னக்கா எதிர்பார்த்து வந்தீங்க? இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆர்த்திக்கு அப்பா கிடைப்பார் அஞ்சு. உனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கும், நல்ல கணவன், மாமியார்னு ஒரு புது உலகம் உனக்காக காத்துட்டு இருக்கப்போ அதை ஏன் நீ துச்சமா பாக்குற? ஒருவேளை அவரே வழிய உன்னை தேடி வந்ததால அவங்களோட அருமை உனக்கு புரியலையா என்றதும், நான் அப்படிப்பட்டவளாக்கா என்றாள் அஞ்சனா. கண்டிப்பா கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஏன் இப்படி பேசுற? அதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாதானே எங்களுக்கு புரியும். கா, நீங்க எல்லாருமே இந்த கல்யாணத்து மூலமா எனக்கு என்ன நல்லதுன்னு தான் பாக்குறீங்களே தவிர்த்து அவருக்கு இது நல்லதான்னு பார்க்கவே இல்லை. ஏன் இல்லாம அவர் காதலிச்ச நீ அவருக்கு கிடைக்கிறத விட அவருக்கு வேற என்ன சந்தோஷம் கிடைச்சிடும்? இப்ப சொன்னீங்களே, அதை தான் நானும் சொல்றேன். நான் அவருக்கு கிடைக்கிறது மட்டும்தான் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். மத்தபடி அவர் வாழ்க்கையில வேற எந்த சந்தோஷமும் இருக்காதுக்கா என்றால் வலி மிகுந்த குரலில். என்னடி சொல்ற? புரியல. இந்த கல்யாணத்து மூலமா ஆர்த்திக்கு அப்பா, எனக்கு புருஷன் மாதிரி அவருக்கும் பொண்டாட்டி கிடைக்கணும் இல்லையா? ஆனா எனக்கு அந்த தகுதி கிடையாதுக்கா. உன் தகுதிக்கு என்ன குறைச்சல் அஞ்சு? ஏன் இப்படியெல்லாம் பேசுற என்று சுனிதா புரியாமல் அஞ்சனாவை பார்த்திருக்க நந்தினியும் அதையே தான் கேட்டாள்.
அக்கா, சுனிதா தான் புரியாம பேசுறா. ஆனா உங்களுக்கு என் வாழ்க்கையில நடந்த எல்லாமே தெரியுமே. அப்படி இருந்தும் எப்படிக்கா இப்படி சொல்ல முடியுது என்றாள் கலங்கிய விழிகளோடு. அசோக் அஞ்சனாவை மனைவியாக மட்டுமல்ல மனுஷியாகவும் நடத்தியது கிடையாது. அதனுடைய உச்சம்தான் அவளை அவன் பேசிய வார்த்தைகள். எத்தனையோ நாட்கள் பெற்றவர்களிடம் கூட பகிர முடியாத விஷயத்தை ஒரு கட்டத்தில் நந்தினியிடம் சொல்லி அழுதிருக்கிறாள். அதனாலேயே 8 மாதங்களுக்கு பிறகு அஞ்சு வீட்டிற்கு திரும்பி வந்தபோது ஏன் வந்தாய் என்று கேட்டிருந்தாள் நந்தினி. அஞ்சு, உனக்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா என்று அவள் முகத்தை நிமிர்த்த இப்போது தேங்கி இருந்த கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. ஒருத்தனோட கண்ணுக்கு குப்பையா தெரிஞ்ச நீ அடுத்தவங்களுக்கும் அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அஞ்சு. சர்வா சாருக்கு நீ வைரமா தெரியுற. அதனாலதான் உன்னை பெண் கேட்டிருக்காங்கன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு புரியாம இல்லக்கா. சொல்ல போனா அதை நினைக்கும் போதுதான் எனக்கு என் மேல கோபம் வருது. நீங்க எல்லாரும் ஆர்த்திக்கு அப்பா கிடைப்பாங்க, எனக்கு வாழ்க்கை கிடைக்கணும் தான் பாக்குறீங்க. ஆனா இந்த கல்யாணத்தினால அவருக்கு ஒரு மனைவி கிடைக்கணும்க்கா. அது எவ்வளவு முக்கியம். அவருக்கு இது முதல் கல்யாணம். தன் மனைவி குறித்து அவளுடனான வாழ்க்கை குறித்து எவ்வளவோ எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கும். ஆனா இங்க நான் கல்யாண வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி வந்திருக்கேன். எங்க 2 பேருக்கும் முடிச்சு போடுறது மூலமா அவரோட வாழ்க்கை சிக்கல் ஆகினும்னு ஏன் உங்களுக்கெல்லாம் புரியல? அஞ்சு, அவருக்காக இவ்ளோ யோசிக்கிற நீ உன்னை பத்தி யோசிக்க மாட்டியாடி என்றதற்கு அவளிடம் ஒரு கசந்த புன்னகை. என்னால அவர் கல்யாணமே பண்ணிக்காம இத்தனை வருஷம் ஒத்தி போட்டு வந்திருக்காரு. இத்தனை நாள் இதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்ச பிறகு என்னால எப்படி என்ன மட்டுமே யோசிக்க முடியும் சொல்லுங்க? இத பாரு அஞ்சு, நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிற. 2வது கல்யாணங்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு கஷ்டமானதா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஐயோ சுனிதா, நான் சொல்ல வர்றதே உனக்கு புரியலையா? அஞ்சு, நீ கல்யாணம் ஆனவதானடி. இன்னுமா நான் சொல்ல வர்றது உனக்கு புரியல? அஞ்சு, அவன் நிஜமாவே புரியாம தான் பேசிட்டு இருக்கா. நீ டென்ஷன் ஆகாத என்று நந்தினி தண்ணீரை எடுத்து கொடுக்க குடித்து முடித்தவள், இதோ பார் சுனிதா, நம்மோட வாழ்க்கையில ஒரு ஆணை அண்ணன் தம்பின்ற எந்த உறவு நிலையில எந்த காலத்திலையும் ஏத்துக்கிறது சுலபம். ஆனா புருஷங்கிற உறவு அப்படி கிடையாது. அவருக்கு என்ன சமையல்காரியா இருக்க சொல்லு, இருக்கிறேன். வேலைக்காரியா இருக்க சொல்லு, இருக்கிறேன். ஆனா என்னால கண்டிப்பா வீட்டுக்காரியா இருக்க முடியாது. நிச்சயம் நான் ஒரு நல்ல மனைவியா இருக்கிற தகுதியை இழந்துட்டேன் என்று கண்ணீரோடு சொல்ல சுனிதா திகைத்து போனாள். அழாத அஞ்சு. இது புரியாம ஆளுக்கு என்ன பிடிச்சு நெருக்கினா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவர் கல்யாணம் ஆகாதவர். ஆனா நான் கல்யாணமாகி 5 வருஷம் ஒரு கேடு கெட்ட தரம் தாழ்ந்த ஐயோங்கியனுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு மிஷினா இருந்தவர். எனக்கு பிடிக்காம ஒதுங்கி போனப்போ எங்களோட அந்தரங்கத்தை அவன் அம்மா கிட்ட சொல்லி எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணின்னு எவ்வளவோ செஞ்சவன். ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்தா மூடே வரல, நீ என்ன மறக்கட்டியா, பொன மாதிரி படுத்திருக்கியடின்னு என்ன பல முறை கேட்டிருக்கான். அவனும் ஒண்ணு தப்பா சொல்லிடல. நிஜத்துக்கு சொல்லணும்னா எப்ப என் குழந்தைய கருவிலேயே அழிக்க வச்சானோ அதோட என் உணர்வெல்லாம் செத்து போச்சு. எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. என் பொண்ணுக்காகவும் எங்க அப்பா அம்மாக்காகவும் பாரம் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு நாளும் அவனை சகிச்சுக்கிட்ட. அஞ்சு, நிதானமா பேசுடி. அது மட்டும் இல்ல சுனிதா, எனக்கு காப்பர்ட்டி போட்டு பிரச்சனை வந்தப்போ அப்படி நீ என்ன கிழிச்சிட்ட, நான் அது இடம் மாறி இருக்குன்னு கேட்டவன். பொண்டாட்டியாதான் உபயோகம் இல்லாம இருக்கு, வீட்டு வேலையாவது ஒழுங்கா செய்யு அவனுக்கு ஒத்துழைக்காத காரணத்துக்காக என்ன குத்தி கிழிச்சிருக்கான் என்று இதழ்களை கடித்து அழுகையை விழுங்க முற்பட்ட போதும் முடியாமல் கண்ணீர் வழிந்தது. இப்போதான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டிருக்க. ஆனா திரும்ப இன்னொரு கல்யாணம், அதுவும் சர்வாசாரோடு என்று கண்ணீரோடு பார்க்க நந்தினி அவளை வேகமாக அணைத்துக் கொண்டு முதுகை வருடி கொடுத்தாள். இல்லக்கா, என்ன கல்யாணம் பண்ணி 5 வருஷம் குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களுக்கு காரணமானவனுக்கே நான் பொண்ணா தெரியாதப்போ நல்ல மனுஷன பலமான வாழ்க்கை வாழ வேண்டியவரை என்னோட சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க கூடிய அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவ இல்லக்கா என்று சிறு குழந்தையாக தேம்பி அழ நந்தினிக்கும் சுனிதாவிற்கும் அவளை தேற்றுவது பெரும்பாடாகி போனது. ஓரளவு அஞ்சனா இயல்பிற்கு திரும்பவும், என்ன பேசுற அஞ்சு, அந்த பொறுக்கி மனுஷனே கிடையாது, மிருகம். அவனுக்கு நீ அப்படிதான் தெரிவ. ஆனா சர்வா சார் உன்னை காதலிக்கிறார். காதலுக்கும் காமத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ ஏன் கண்டதையும் யோசிச்சு உன்னையே குழப்பிக்கிற?
சொல்றது சுலபம். ஆனா என்னோட இடத்துல இருந்து மட்டும்தான் என் பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும். என்ன ஆசைப்பட்ட காரணத்துக்காக இந்த கல்யாணம் அவருக்கான தண்டனையை அமைச்சிடக்கூடாதுக்கா. என்னடியே பேசுற? இத்தனை வருஷம் காத்திருந்தவர் உனக்காக இன்னும் சில மாசம் காத்திருக்க மாட்டாரா? அதுதான் அதுதான்க்கா என்ன ரொம்ப குற்ற உணர்வுக்கு ஆளாக்குது. என்னோட நிலை என்னன்னு எனக்கு தான் தெரியும். கணவன் மனைவிக்கு இடையில தாம்பத்தியம் இல்லாம எத்தனை மாசத்துக்கு இல்ல எத்தனை வருஷத்துக்கு? அவனோட ஜீவன் அம்சம் வேண்டான்னு சொல்லிட்டேனே தவிர்த்து அவனால பட்ட காயம் மறக்க முடியாத வடுவா இங்க பதிஞ்சிருக்கு என்று சுட்டு விரலால் தன் நெஞ்சை அழுத்தியவள், அதையெல்லாம் யோசிச்சாலே எனக்கு உடம்பு கூசி போய் ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குக்கா. அஞ்சு, எங்க அம்மா அப்பா நீங்க எல்லாரும் சொல்றபடி நான் சம்மதிச்சு அவர் காத்திருக்கிறதா வச்சுக்கிட்டாலும் ஏதாவது ஒரு கட்டத்தை என் மேல அவருக்கு இருக்கிற வெறுப்பா மாறிடும். அதுக்கு இப்பவே விலகிறது நல்லது இல்லையா? கிடைச்சது வாய்ப்புன்னு அவர் வாழ்க்கையில தேவையில்லாம நுழைஞ்சு கஷ்டம் கொடுக்க நான் விரும்பல. அஞ்சு, இவ்ளோ யோசிக்க வேண்டாமே. இல்லக்கா, அவர் ஆசைப்பட்ட அந்த 18 வயசு அஞ்சு நான் கிடையாது. மகனோட கல்யாணத்தை ஆவலா எதிர்பார்க்கிற அத்தைக்கு என்னால ஏமாற்றத்தை கொடுக்க முடியாது. அப்போ யாருக்காகவும் உன்னை நீ மாத்திக்க மாட்டியா? கொஞ்சம் யோசிச்சு பாருடா. உன்னுடைய மாற்றம் எல்லாரோட வாழ்க்கையும் அழகாக்கும். 5 வருஷ வாழ்க்கை எப்படி சுலபமா மறக்கவோ மாத்திக்கவோ முடியும்னு நினைக்கிறேன். இதே சர்வா சார் என் வாழ்க்கையில வேற உறவா வரதா இருந்தா நான் சந்தோஷமா வரவேற்க தயாரா இருக்கேன். லூசு மாதிரி பேசாத அஞ்சு. நிஜமாதான்க்கா சொல்றேன். அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா அவருக்கு நான் பொருத்தமே கிடையாது. அவரோட நல்ல மனசுக்கு நிச்சயம் நல்ல பொண்ணு அவருக்கு மனைவியா கிடைக்கணும்னு நான் தினமும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இதுதான் என்னால அவருக்கு செய்ய முடிஞ்சது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. குழந்தைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு அஞ்சு. அவரோட அவ எவ்வளவு பாசமா இருக்கா. அக்கா, அவ குழந்தை காலப்போக்குல மறந்துடுவா. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அஞ்சு, ஒருவேளை அன்னைக்கு நீ உன் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு செகண்ட் மேரேஜ் ஆனதால அந்த பிரச்சனைய பத்தி சொல்லியிருந்தியே, ஒருவேளை சர்வா சாரும் அப்படி இருப்பார், உன்னை குட்டி காமிப்பாருன்னு நினைக்கிறியா என்று கேட்டதும் தான் தாமதம். வாய மூடு சுனிதா. யாரை யார் கூட கம்பேர் பண்ற? சர்வா சார் பரிசுத்தமான மனுஷன். அவரை போய் கண்ட கண்ணை ஈன பிறவிகளோட ஒப்பிடுற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. எத்தனையோ நாள் கோர்ட் கேஸ்னு எங்களோட வந்தப்பவும் ஒரு நொடி நேரம் அவரோட பார்வை தப்பா இருந்தது கிடையாது. அந்த அளவு நீ அவரை கவனிச்சியா என்றதில் விரக்தியாக சிரித்து கொண்டவள், என்னைக்கு அவன் என் மேல பழி சொன்னானோ அதுல இருந்தே நான் இனி என்னை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கேன். என்னோட வேலை செய்யறவங்க பார்வையோ பேச்சோ எல்லாம் மீற மாதிரி இருந்தா அங்கேயே அந்த நிமிஷமே அவங்கள வெட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். அவன் வார்த்தைக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறியா அஞ்சு? சேச்சே, அவன் வார்த்தைக்கு கிடையாது, என் பொண்ணோட எதிர்காலத்துக்கு. நாளைக்கு யாரும் என்ன வச்சு அவளை தப்பா பேசிட கூடாது. உனக்கு ஏன் அஞ்சு இந்த கஷ்டமெல்லாம்? இதுவே நீ சர்வாசார கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்றவரை இடையிட்டு, கா ப்ளீஸ் திரும்ப அந்த இடத்துக்கே வராதீங்க. சர்வாசாரி என காதலிச்ச போதும் இப்பவும் அந்த காதல் மாறல அஞ்சு என்று சுனிதா இடையிட அஞ்சு இமை சுமிட்டி கண்ணீரை உள்ளிழுத்தாள். இத்தனை நாட்களில் சர்வா சார் தன் காதலை முன்னிலைப்படுத்தி பார்வையால கூட என்னை தடுமாற வைக்க நினைக்கல. அந்த அளவு கண்ணியமான மனுஷன். அவர் என்னை காதலிச்சதே அத்தை சொல்லிதான் தெரியும். அதை கேட்டதுமே அப்படி ஒரு அதிர்ச்சி. என் கஷ்டம் என்னோட போகட்டும்க்கா. அவர் தேவையில்லாம கஷ்டப்படுத்த வேண்டாம். ப்ளீஸ், இதை பத்தி இன்னொரு முறை நம்ம பேச வேண்டாம். உங்களால முடிஞ்சா சர்வசாருக்கு ஏத்த பொருத்தமான பொண்ணை பாருங்க, அத்தைக்கு உதவியா இருக்கும் என்றவள் கிளம்ப வேறு வழி இல்லாது அவர்களும் எழுந்து கொண்டனர். ஆனால் அஞ்சுவை வீட்டில் விட்ட பின் அவர்கள் நேராக சென்று நின்றது சர்வாவிடம்தான். அதன் விளைவாக அடுத்த நாளே அஞ்சுவை தேடி வந்திருந்தான்